கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல உங்க லெவல்ல இருக்க சிச்சுவேஷன் சொல்லுங்க, அதுக்கான சொல்யூஷனோ இல்ல எக்ஸ்பிளனேஷனோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட லவ் சிச்சுவேஷன் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு டிஎம்மா டைரக்டா நான் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்யூஷனும் சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன். அதுதான் நம்ம போட போறோம். நம்ம ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தர் அவங்களோட கதையை சொல்லும் போது அவங்களுக்கு பாஸ்ட் ஒன்னு இருந்திருக்கு. அந்த பாஸ்ட் லெவல்ல வந்துட்டு அந்த பொண்ணு துரோகம் பண்ணி விட்டு போயிட்டாங்க. சோ அதுல நிறைய உடஞ்சு அழுது நிறைய சந்தேகப்பட்டு நம்மள இப்படிதான் ஏமாத்திட்டாங்களான்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு. சோ இப்ப பல வருஷம் கழிச்சு அவங்க மறுபடியும் ஹி இஸ் ஃபால் இன் லவ். இப்ப மறுபடியும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது என்ன பண்றேன்னு என்கிட்ட கேட்டாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டே விஷயத்துல தான் இது வந்து நீங்க போக முடியும். ஆஸ் ஓவர் திங்கராவும் சரி, ஆல்ரெடி ஏமாந்தவங்களும் சரி, ரெண்டு விஷயத்துல தான் இது வந்துட்டு போக முடியும். ஒன்னு, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தியக்காரத்தனமா லவ்ல இருக்கணும், லைக் கிரேசியா லவ்ல இருக்கணும், அவங்கள சந்தேகமே வராத அளவுக்கு நீங்க லவ்ல இருக்கணும். இல்லன்னா ரெண்டாவது ஓபன் அப்பா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க உன்னை ஏமாத்துன்னு நினைச்சாங்கனாலும், நீங்க முட்டாளாவே இருந்திருந்தாலும், அந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் நீங்க அழுகிற அழுகையில ஒரு உண்மை இருக்கும். நான் துரோகம் பண்ணல, நான் உண்மையா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு உண்மை தன்மை இருக்கும். சோ நீங்க ஏமாறலன்னா உங்களுக்கு அது பயங்கரமான கிஃப்டா உங்களுக்கு அமையும். ஒருவேளை ஏமாந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்க அழுகிற அழுகையும் நாளைக்கு உங்களுக்கு வரப்போற பொண்ணையும் நீங்க பாத்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். நீங்க ஒருவேளை அவங்கள அவ்வளவு நம்பி இருந்தா ஓகேங்களா. செகண்டரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஓப்பன் அப்பா கேட்டுறது, உங்களுக்கு வர சந்தேகங்கள், லைக் நாங்க அவங்க யார்ட்டையா பேசிட்டு இருந்தாங்கன்னா நீ யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேக்குறதோ, இல்ல யாரு கூட போனோம்னா ஏன் அவங்க கூட எல்லாம் போற, இனிமே போகாதன்னு சொல்றதோ, இதெல்லாம் வந்துட்டு நிறைய பொண்ணுங்களுக்கு, அதாவது 100 பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இது புரியாது. சந்தேகம் அப்படின்னு நினைப்பாங்க. லிட்டரலி சந்தேகம் கிடையாது. உங்களை இழந்துருவோமோ, எங்க என் லைஃப்ல இன்னொரு பிடிச்ச பொண்ணை நான் இழந்துருவோங்கிற பயம் எல்லாருக்கும் அது இருக்கும். சந்தேகங்கிறது ரிலேஷன்ஷிப்ல ஹெல்த்தின்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தினா, எனக்கு எவ்வளவுக்குள்ள அது வேணுங்கிறது பொறுத்து தான் நான் அந்த அளவுக்கு பயப்படவும் போறேன் இல்லையா. எனக்கு அது ரொம்ப வேணும்னா நான் அவ்வளவு பயப்படுவேன். எனக்கு அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஃப்ரீயா விட்டுட்டேன்னா லைக் நானே அந்த அளவுக்கு அதை எதிர்பார்க்கல அப்படிங்கறதா வந்துட்டு அர்த்தம். இது பொண்ணுங்களுக்கு புரியுறது இல்ல. பட் சப்போஸ் ஏதாவது ஒரு பொண்ணுங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இல்ல நீங்க கொஞ்சமா நான் ஓவர் திங்கர், இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரிலாம் அதிகமா தோணுது, பயமா இருக்குன்னு ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அவனுக்கு எவ்வளவு பாசம் இருந்தா என்னை விட்டுருவேன்னு இவ்வளவு பயப்படுவான் அப்படின்னு ஒரு பொண்ணு புரிஞ்சிருச்சுன்னா லைஃப்ல அதை விட லக்கியஸ்ட் பர்சன் இருக்கவே மாட்டான். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு பிலீஃப் கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காகவும் நான் இதான் பண்றேமா, இங்க பாருமா ஸ்கிரீன்ஷாட், இதுதான் பண்றேன், அவங்க இதனாலதான் பழகுறேன், அவங்க இது என்னோட சிச்சுவேஷன், சோ இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் புரிய வைப்பாங்க. சோ அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகி ஒரு சில மாசங்களுக்கு அப்புறமோ வருஷங்களுக்கு அப்புறமோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சந்தேகங்கிற இதுக்கே வராது ஓப்பன் அப்பா நம்ம பேசும்போது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை நீங்க எதனாலும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ ஹி இஸ் ஹாப்பி. சோ இதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்புனீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல டிப்ஸ் சொல்றேன்.